அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இது இன்று கூட நம்ம தெரிந்து கொள்ள பாடம்னா எண்ணங்கள், செயல்கள். நம்ம எண்ணங்கள் 1000 இருக்கலாங்க. ஆனால் அந்த எண்ணங்களுக்கு முடிவு தருபவர் கர்த்தர் ஒருவரே. நம்ம எவ்வளோ யோசிப்போம்ல, உள்ளத்தின் கனவுகள் 1000 அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உள்ளத்தின் எண்ணங்கள் 1000 இருக்கும். ஆனால் எது நடக்குமோ அதுதான் நடக்கும். அது கர்த்தரால் தான் நடக்கும். அதே மாதிரி நம்ம ஏதாவது செய்யணுன்னா அது நம்ம நினைப்போம், கள்ளங்கபடம் இல்லாமல் செய்கிறோம்னு நினைக்கிறோம். நம்ம நல்லது தானே செய்கிறோம், கள்ளங்கபடம் இல்லாமல் செய்கிறோம், யாருக்கும் இதுவாக செய்யலையே, நல்லது தானே செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம உள்நெஞ்சு தூக்கி பார்க்குறவர் ஆண்டவர் ஒருவர் தான். ஏன்னா நம்ம உள்ளே எப்படி வஞ்சனை இருக்கா, பெருமை இருக்கா அப்படின்ட்டு தெரிஞ்சிருந்தது கர்த்தரால் தான். கர்த்தர் தெரிஞ்சுக்குவார். ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறேன்னா அவனுக்கு நான் தான் செஞ்சேன், ரொம்ப பாவமாக இருந்துச்சு, நான் கேட்டான், அது நான் தான் செஞ்சேன். அவன் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னான், நான் தான் பாவன்ட்டு கூட்டின்னு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அப்படின்ட்டு ஒரு பெருமைக்கா நம்மள ஒரு பெருமைக்கா நம்ம பேசுவோம் இல்லையா? இப்போ அந்த பெருமைலாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அறிவார். அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, வலது கையில் கொடுக்குறது இடது கைக்கு தெரியாமல் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம அப்படி செய்கிறது இல்லை. நம்ம ஆனால் சிலவங்க இருக்கிறாங்க, சில மனிதர்கள் அவங்க செய்கிறதே தெரியாது, அவங்க கொடுக்குறதும் தெரியாது. அந்த மாதிரி ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க, விசுவாசிகளும் இருக்கிறாங்க, பிற ஜனமும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நம்ம மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி சில விஷயங்கள் செய்கிறோம் பார்த்தீங்களா, அது ஆண்டவர் நம்ம உள்ள எண்ணங்கள் எல்லாம் தூக்கி பார்க்குறாரு. பார்த்து அவர் தான் நீதி செய்வார் இல்லையா? இப்போது அவர் சொல்கிறாரு, இது நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் படிக்கணும். அதில் படிச்சிங்கன்னா தெரியும். உன் செயல்களை எல்லாம் கர்த்தரிடம் ஒப்புவி, அவர் உனக்கு வெற்றியை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது. இப்போ தாவீது ஐயா பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற ஒவ்வொரு செயலையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவார். ஆண்டவரே, இது நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்பார். ஆண்டவரும் நீ போ, உனக்கு நான் வெற்றி தருவேன், நீ போ, அவர்களை உன் கையில் ஒப்படைப்பேன், நீ போ, அதை நீ எடுத்துக்கொள்வாய். இப்படி தாங்க ஆண்டவர் தாவீது ஐயா கிட்ட சொல்வார். அதனால தான் தாவீது ஐயா ஆண்டவர் சொல்வார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் தலைப்பேர் தாவீது அப்படின்னு சொல்வார். அதனால தான் தாவீது ஐயா வம்சத்தில் ஆண்டவர் வந்தார். புரியுதுங்களா? அப்போது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. எவ்வளோ எண்ணங்கள் இருக்குது நம்மளுக்கு. அது நல்லதுக்காகவும் இருக்கும், கெட்டதுக்காகவும் இருக்கும். ஆனால் எது நன்மை எது கெட்டதுன்னு நம்மளுக்கே தெரியாது. நம்ம சில நேரத்தில் நல்லதுன்னு செய்வோம், ஆனால் அது நல்லதாகவே இருக்காது. சில நேரத்தில் அது பெருமையில் போய் முடிஞ்சிடும். ஆனால் ஏன்னா அங்கேயே உங்களுக்கு உலகத்திலே அது பெருமை கிடைச்சிடுதில்ல. பெருமைன்றது ஆண்டவருக்கு பிடிக்காதது ஒன்று. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச காரியங்கள்லாம் எப்படி நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம எவ்வளோ எண்ணங்கள் நினச்சிருப்போம், எவ்வளோ தலைமறைவாக எவ்வளோ பாவம் பண்ணியிருப்போம், அவ்வளோத்தையும் மறைச்சி நம்மளை இன்றைக்கி 4 பேருக்கு முன்னாடி ஒரு மனுஷனாக நிற்க வச்சுருக்காருன்னா அவருடைய இரக்கம் எவ்வளோ பெருசு இல்லைங்களா? அவருடைய இரக்கம் இல்லைன்னா நம்மளால் இப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியாதுங்க. அதே மாதிரி நம்ம எண்ணங்கள் எப்போவுமே தூய்மையாக, அதாவது எண்ணங்கள் மட்டும் இல்லை, இருதயத்தில் தோன்ற எண்ணங்கள், இருதயத்தில் தோன்றது சிந்தனைகளும் மூளையில் தோன்ற எண்ணங்களும் கரெக்டாக இருக்கணும். அப்படி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். அப்படி செய்கிற காரியங்கள் எல்லாமே வாய்க்குங்க. நான் கூட நிறைய நான் செஞ்சுட்டு நான் இது செஞ்சுருக்கிறேன் அதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கூட நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆனால் எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்க செய்கிறதே தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. உண்மையான ஊழியக்காரர்கள் இருக்காங்க, விசுவாசிகளும் இருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் செய்கிற விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் அதை செய்யுங்க.
அந்த மாதிரி செய்யும்போது ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்து. அவர் சொல்கிறார் பாருங்க, உன்னுடைய செயல்களை கர்த்தரிடம் ஒப்புவி. இப்போ நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதை தாவீது ஐயா மாதிரி கர்த்தரிடம் ஒப்புவிக்கணும். ஆண்டவரே, எனக்கு இது வேணும், உங்களுக்கு சித்தமா, உங்களுக்கு சித்தம் இருந்தால் எனக்கு அது கொடுங்க, உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சின்ன ஜெபம் செஞ்சு அதுக்காக நம்ம முயற்சி பண்ணால் நம்மளுக்கு ஆண்டவர் சித்தம் இருந்தால் அதில் நம்மளுக்கு வெற்றியை கொடுப்பாரு. அது சித்தம் இல்லைன்னா அது ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு அது போயிடும். அந்த மாதிரி ஆண்டவரை நம்ம பற்றி பிடிச்சிக்கணுங்க. ஆண்டவரை நம்ம பற்றி பிடிச்சிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து முழுமையாக நம்மளுடைய வெற்றியை அடைய முடியும். இல்லைன்னா நம்மளுடைய வெற்றி வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா வெற்றி கொடுக்குறது தேவன். நீங்கள் உலகத்தானை பார்த்துட்டு அவன்லாம் அப்படி இருக்கிறான், இவன்லாம் அப்படி இருக்கிறான் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. அது வந்து கொஞ்சம் காலம், கொஞ்சம் நேரம், கொஞ்சம் இதுதான். ஆனால் அவர் சொல்கிறார் தெரியுமா, அந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன்னு சொல்கிறார்ல, அந்த சமாதானம் கர்த்தரால் மட்டும்தாங்க வரும். வேறு எந்த மனுஷனாலையும் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அது கர்த்தர்கிட்ட ஒப்புவிக்கணும். நம்ம என்ன எண்ணங்கள் வந்தாலும் அதையும் கர்த்தர்கிட்ட ஒப்புவிக்கணும். கர்த்தர் நம்மளுக்கு வெற்றி தருவார். இதை தயவுசெய்து நீங்கள் எல்லாம், முக்கியமாக கிறிஸ்தவர்கள், நம்மளுக்கு மெய்யான தேவன் யாருன்னு தெரியும். அந்த மெய்யான தேவனை பற்றி கொண்டு பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய சிந்தனை எண்ணங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட படித்து, இதை நான் செய்யணும் ஆண்டவரே, இதை நான் செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்புவிச்சா அவரு நம்மளுக்கு வெற்றியை தருவாருங்க. நம்மளுக்கு தேவைன்னா கண்டிப்பாக தருவார். ஆண்டவரே சொல்கிறாரு பார்த்தீங்களா, கர்த்தாவே உமக்கு சித்தம் இருந்தால் இதை செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அந்த மாதிரி நாமளும் வந்து ஒன்று ப்ரேயர் பண்ணும்போது, கர்த்தாவே உம்முடைய சித்தம் இருந்தால் இதை செய்யும் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டிருந்த அனைவரையும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆமென்.